அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமா மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறத பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து வெல்த்தை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சுருக்கமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸ்டெப்பு 1, நம்ம குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அதை ரொம்ப வருஷம் வச்சுக்கணும். 20 வருஷம் 30 வருஷம் அல்லது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற அளவுக்கு வச்சுக்கணும். அப்போது நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக்கு ரொம்ப சூப்பரான ஸ்டாக்காக இருக்கணும், ரொம்ப குவாலிட்டியான ஸ்டாக்காக இருக்கணும். அதனால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நல்ல ப்ரொமோட்டர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் 2 டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்குது. ஒன்று குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், அனதர் ஒன் இஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவை தான் நம்ம டாப்னு சொல்கிறோம், குவான்டிடேட்டிவை தான் பாட்டம்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் நல்ல ப்ரொமோட்டராக நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இந்த கம்பெனி 30 வருஷம் கழிச்சும் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நம்மளுடைய கன்விக்ஷன் நமக்கு புரியும்ல, அந்த பிஸ்னஸை பற்றி புரியும்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அந்த ப்ரொமோட்டர் மேலே, அந்த பிஸ்னஸ் மேலே. அதன் அடிப்படையில் நீங்கள் ஸ்டாக்கினுடைய பேரெல்லாம் எழுதுறீங்க. எப்படி எடுக்கலாம்? நிஃப்டி 50க்குள்ளே உள்ள நல்ல ப்ரைவேட் கம்பெனி நேம்ஸ் எடுக்கலாம், அல்லது நமக்கு தெரிஞ்ச நல்ல ப்ரொமோட்டர் டாட்டா அவர் கீழே என்ன கம்பெனி வச்சுருக்கிறாரு அந்த மாதிரி எடுக்கலாம். கோத்ரேஜ் அவங்க என்ன மாதிரி கம்பெனி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத எடுக்கலாம். அல்லது எல்லா செக்டர்லேயும் உள்ள டாப் 2-3 கம்பெனிஸ் அல்லது டாப் 5 கம்பெனிஸ் எடுத்து அவருடைய ப்ரொமோட்டர் யார், அவரை பற்றி நம்ம படிச்சுக்கிறது மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அந்த கம்பெனியை பற்றி அந்த ப்ரொமோட்டரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் நீங்கள் குவாலிட்டியான கம்பெனி லிஸ்ட்டை இப்போ எடுத்துட்டீங்க. அடுத்த ஸ்டெப்பு, குவாலிட்டியான கம்பெனி லிஸ்ட்டை எடுத்துட்டீங்க, ப்ரொமோட்டர் மேலே நம்பிக்கை இருக்குது, மேனேஜ்மெண்ட் சூப்பரான மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த கம்பெனி 30-40 வருஷம் கழிச்சும் இருக்கும். இப்போது அடுத்து தான் நீங்கள் பாட்டம் லெவல் அனாலிசிஸ்க்கு போகணும். அதில் கம்பெனிக்கு கடன் இருக்கா, க்ரோத் எப்படி இருக்குது, அந்த செக்டரோடைய ஃப்யூச்சர் 20 வருஷம் கழிச்சும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறீங்க. குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை எந்தெந்த செக்டர்லாம் ஃப்யூச்சரில் நல்லா க்ரோத் இருக்குமோ அந்த செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸாக, நல்ல ப்ரொமோட்டர் உள்ள ஸ்டாக்ஸாக நீங்கள் பிடிச்சிட்டிங்க. நல்ல வேல்யூவேஷனில் பிடிக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த பாட்டம் லெவல் அனாலிசிஸில் பேலன்ஸ் ஷீட் பார்க்குறீங்க, இபிஎஸ் பார்க்குறீங்க, பிபிஐ ரேஷியோ பார்க்குறீங்க, கடன் இல்லையான்னு பார்க்குறீங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை பிடிச்சிக்கிறீங்க. அவ்வளவுதான். வாங்கி போர்ட்ஃபோலியோவில் வச்சுருங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா, அந்த பிஸ்னஸை பற்றி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறீங்க. அவ்வளவுதான். இந்த ஸ்டெப்பை பண்ணாலே உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல வெல்த் கிரியேட் ஆகும். நீங்கள் விற்று வாங்கினீங்க அப்படின்னா இடையில அந்த ஸ்டாக்கு திடீர்னு மேலே போயிடும். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. அல்லது விற்று வாங்குகிறேன் அப்படிங்கிற ப்ராசஸில் அந்த ஸ்டாக்கு இன்னும் கீழே போகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் உங்களுடைய பிரெயின், எமோஷ்னல் டிசிப்ளினு இது எல்லாத்தையுமே அது போட்டு வாங்கும். உங்களை சாகடிக்கும், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கும். ஸோ அதனால் விற்று வாங்குறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தட் இஸ் நாட் அ ஈஸி ஸ்ட்ராட்டஜி. யாருனாலையுமே பர்ஃபெக்டாக இப்போ தான் மேலே போகும், இப்போ தான் கீழே போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் நான் தொடர்ந்து சொல்கிற மாதிரி 50 வயசு ஆள் மாதிரி யோசிங்க. உங்களுடைய வயசு 30 வயசு அப்படின்னாலும் உங்களுக்கு வயசு 50, இனிமேல் எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு 20 வருஷம். உங்களுடைய வயசு 30னா 50 வயசில் நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய வயசு 25னா 45 வயசில் வெல்த்தை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. நிம்மதியாக காசை எடுத்துகிட்டு ஈஸியாக ரிட்டையர் ஆகலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம். ஆனால் 25 வயசில் 30 வயசில் உங்களுடைய எமோஷ்னல் டிசிப்ளின், அதாவது என்னென்னா ஃபியர் ஆஃப் லூசிங் மணி, அதுக்கப்புறம் பேராசை, க்ரீடு எதுவுமே புரிதல் இல்லாமல் இஷ்டத்துக்கு நீங்கள் விற்று வாங்குறீங்க, கண்ட ஸ்டாக்கை வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இழக்கிறீங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் நம்ம டெவலப்டு எக்கானமியாக மாறப்போகிற தருணத்தில் இருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இளைஞர்களே. உங்களுக்கு கிடச்சிருக்கிற சூப்பரான அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். ஸோ 50 வயசு ஆள் மாதிரி ஜஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு வயசு 50ன்னு நினச்சிட்டு 70 வயசில் எடுத்துக்கலான்னு விட்டுருங்க.
நல்ல ஸ்டாக்காக மட்டும் பிடிங்க. நல்ல ஸ்டாக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த விஷயத்துக்கு தான் வந்து நம்ம சேனலில் 1008 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அதை வந்து தயவு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடித்துக் கொள்கிறேன்.